ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஸ்மார்ட் மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணுமா? உங்களுக்கு தெரிய வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து 2. ஒன்று எஃப்இஜினா என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன. அப்போது ஆர்டர் பிளாக்னா என்ன? ஆர்டர் பிளாக்னா இப்போ எக்ஸாம்பிள் பிக் பிளேயர் வந்து பேங்க்கோ இன்ஸ்டியூட்டோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, அந்த ஏரியா தான் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி கிரியேட் ஆகும்னா, இப்போ வந்து பேங்க் வந்து ஒரு பெரிய ஆர்டர் போடுறாங்கன்னா ஒன் ஷாட்டில் கிரியேட் ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகிற டைமை கேண்டில் கிரியேட் ஆகும், அதுதான் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். மார்க்கெட் சடனாக ஸ்ட்ராங்காக மேலே போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிரியேட் ஆகிற லாஸ்ட் ரெட் கேண்டில் தான் புல்லிஸ் ஆர்டர் பிளாக். ஸோ அடுத்த வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, மார்க்கெட் சடனாக கீழே போகும்போது அதுக்கு முன்னாடி கிரியேட் ஆகிற லாஸ்ட் க்ரீன் கேண்டில் தான் பேரிஸ் ஆர்டர் பிளாக். ஸோ வேலிட் ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ வேலிட் இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டேன், இதில் 3 ரூல் இருக்குது. அப்போ தான் அது வேலிடா இல்லை இன்வேலிடா அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே கிரியேட் ஆன அடுத்த ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிருக்கணும், இல்லை வந்து பிஓஎஸ் ஆகிருக்கணும். ஸோ மார்க்கெட்டு பிரேக் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வேலிடான ஆர்டர் பிளாக். ஸோ 2வது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்க கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட லோ, ஐ திங்க் அந்த லோ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கும். இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீவியஸோட கேண்டில் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிருக்கணும். ஸ்வீப் ஆகிட்டு அந்த ஆர்டர் பிளாக்கை கிரியேட் ஆகிருது அப்படின்னா அது ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக். ஸோ 3வது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு என்னென்னா, உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கிற அந்த ஆர்டர் பிளாக் வந்து பிஓஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, இப்போ இந்த பிஓஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்டிகேட் ஆகிருந்தா ஐ திங்க் அந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி எடுத்துருச்சு அப்படின்னா அது இன்வாலிடான ஆர்டர் பிளாக். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. 3rd பாயிண்ட்டு, ஸோ இந்த பிஓஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது இன்வாலிட் ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். ஸோ அடிஷ்னல் போனஸ் வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு மிட்டிகேட் ஆகலை, மிட்டிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இம்பல்சிவ் மூவில் இந்த மாதிரி உங்களுக்கு எஃப்இஜி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, இந்த ஒரு எஃப்இஜி இருக்குது. இது வந்து அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கலாம், இல்லாட்டி இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் கன்ஃபார்மாக இருக்கணும், அதுதான் வேலிட் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த மாதிரி எஃப்இஜி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த மார்க்கெட் மேலே புல்லிஸ் மேலே போயிடுச்சு, திருப்பி இந்த மார்க்கெட் கீழே வந்து, இப்போ இந்த எக்ஸாம்பிள் மார்க்கெட் திருப்பியும் இந்த மேலே போயிடுச்சு, மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணுன்னா கீழே இந்த எஃப்இஜியில் வந்து ரிட்டர்ன் ஆகும், அல்லது டேரெக்டாக வந்து எஃப்இஜிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்து திருப்பி இந்த ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபார்மாக ஆகும். ஸோ எப்பயுமே இந்த ஆர்டர் பிளாக் வந்தால் ரிவர்ஸ் ஆகும், நான் வேலைக்கு ஃபைன் பண்ணிட்டேன் ஆனால் ஆர்டர் பிளாக் வந்து ரிவர்ஸ் ஆகலைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் எதில் பார்க்கணுன்னா 1 மினிட்ல பார்க்கணும். ஸோ அதுவே நான் 4 ஹவர்ஸில் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து மினிமைஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குற அந்த ஒரு ரூல் நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், எப்படி நான் டைம் எந்த ஹவரில் ஆர்டர் பிளாக் பார்த்தா எந்த டைமில் கன்ஃபர்மேஷன் பண்ணணுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் 1 மினிட்லையோ இல்லை 15 மினிட்ஸ்லையோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் இங்கே தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். டேரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? புல்லிஸ் ஆர்டர் பிளாக் அது பார்த்தோம், இப்போ பேரிஸ் ஆர்டர் பிளாக் பார்க்கலாம். சேம் அதே ரூல் தான். ஸோ இதுக்கும் நீங்கள் இம்பல்சிவ் மூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கணும். 2வது என்னென்னா லிக்விடிட்டி வந்து ஹண்ட் பண்ணியிருக்கணும். 3வது என்னென்னா எக்காரணத்து கொண்டும் இதோட ஆர்டர் பிளாக்கை இந்த ஐ திங்க் இந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆன அடுத்த வந்து ரிவர்ஸ் கேண்டில் கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து மிட்டிகேட் ஆகலாம். பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டு செகண்ட் கேண்டில் தான் வந்து உங்களோட ஆர்டர் பிளாக். அதுக்கப்புறம் எந்த கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை இந்த கேண்டிலே வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு தான் எந்த பிஓஎஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து இன்வேலிட் ஆர்டர் பிளாக். ஓகேவா? அது இல்லாமல் இப்போ வந்து இதோட போனஸ் வந்து என்னென்னா, இப்போ இந்த ஆர்டர் பிளாக் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேட் ஆச்சு அப்படின்னா இது வந்து அடிஷ்னல் போனஸ். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணால் இந்த மார்க்கெட் வந்து இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இது கிரியேட் ஆகிட்டு அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுலேயே நீங்கள் எஃப்இஜினா என்னென்னு பார்த்துருப்பீங்க. எஃப்இஜினா ஒன்றுமே கிடையாது. எஃப்இஜி வந்து ஒரு ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் தேர்டு கேண்டிலுக்கும் பிட்வீன் கேப் போகுது இல்லை, இந்த கேப்பு தான் வந்து எஃப்இஜின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம்.
ஸோ ஃபேர் வேல்யூ கேப் மேக்ஸிமம் வந்து என்ட்ரிஸ் வந்து ஃபேர் வேல்யூ கேப்லேயும் என்ட்ரி போவாங்க. ஸோ சேம் ரூல் தான். இப்போ ஆர்டர் பிளாக் மேலே ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான ரிவர்சபிள் வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ இதில் இல்லைனாலும் இப்போ வந்து எனக்கு ஆர்டர் பிளாக்கே க்ரியேட் ஆகலை, எஃப்இஜி மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கே இந்த மிட்டிகேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் பிளாக் இங்கே மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கே க்ரியேட் ஆகலை. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் ஆகிருக்கு. நான் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி புல்லிஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். ஓகேவா? இதுக்கு பிட்வீனில் கிரியேட் ஆகிற கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டு புல்லிஸில் இருக்குது. ஸோ இங்கே இது வந்து 15 மினிட்ஸோட எஃப்இஜின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 15 மினிட்ஸோட எஃப்இஜி உங்களோட எஃப்இஜி 15 மினிட்ஸோட எஃப்இஜி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன்னா, திருப்பி இந்த எஃப்இஜி வந்து இங்கே டச் ஆனவனே நான் 1 மினிட் கன்வெர்ட் பண்ணிடுவேன். 1 மினிட் கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் வருதா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி கீழேயும் போகும், திருப்பி கீழே எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஒரு எம்எம்எஸ் வைக்கும். எம்எம்எஸ் வச்சுட்டு அதில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லேயோ இல்லை அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் பிளாக் 1 மினிட் ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்து என்ட்ரி எடுத்துகிட்டு 1:2 ரேஷியோவில் எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரி எடுக்கணும் எப்பயுமே. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்துனா பயாஸ் தெரியணும். ரெண்டாவது ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போகலாம், இல்லை எஃப்இஜியில் என்ட்ரி போகலாம். ஸோ அது நீ எந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க தான். பயாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும், லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கவே கூடாது. பயாஸ் எப்படி பார்க்கணுன்னா வீக்லி பார்க்கலாம், டெய்லி பார்க்கலாம், 4 ஹவர்ஸ் பார்க்கலாம், 1 ஹவர் பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே எந்த டைமையும் நீங்கள் பயாஸ் பார்க்காதீங்க. ஸோ அது உங்களுக்கு செட் ஆகாது. அது அப்படியே ஆனாலும் ஸோ சில டைம் மேக்ஸிமம் வின்னிங் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் எஃப்இஜி ஆர்டர் பிளாக்கு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தெளிவாக வேறு ஏதாவது ஐ திங்க் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கான்செப்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை எதாவது இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு நான் அதை இன்னொரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். சரியா? தேங்க்யூ.